ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன டிஷ் பண்ண போகிறேன்னா உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஆனியன், டொமேட்டோ, கார்லிக் உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அரைக்கும் போது அதில் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் சோம்பு, கொஞ்சம் இந்த பருப்புக்கு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வடைக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக அரைச்சி வச்சுக்கணும் ரெடியாக. இங்கே கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணணும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஒரு இந்த ஸ்பூனில் நான் ஒரு 3.5 ஸ்பூன் ஊற்றுறேன். 2, 3, இது ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது பொரிஞ்சதும் கடுகும் உளுந்தும் போடணும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து போடணும். பாருங்கள், கடுகு உளுந்து போடுறேன். இது நல்லா பொரியட்டும். சாதம் வெந்துட்டு பொரிஞ்சு வந்ததும் ஆனியன் போடணும். ஆனியனும் பூண்டும் ஒன்றா போட்டுடலாம். நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கணும். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெங்காயம் வதங்கணும், அதனால். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதான் காட்டுறேன்.
பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது, அது போடுங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 போட்டேன். இன்னும் கொஞ்சம் பாருங்கள் 1/4 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கலரணும். அடுப்பை பாருங்கள் சிம்மில் தான் வச்சுக்கேன். சிம்மில் வச்சுட்டு கலர்னிங்கன்னா அடி பிடிக்காது. ஒரே கையிலே செய்கிறதால கடாய் திரும்புது. இப்போ பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா குழம்பு நல்லா கொதிச்சாதான் அந்த மிளகாத்தூள் வாசனை வராது. மசாலா ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா குழம்பு கொதிச்சாதான். கொதித்ததுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உருண்டை உருண்டையாக பிடிச்சி அப்படியே போட்டு சிம்மிலே வைக்கணும். இப்போ ஃபாஸ்ட்டாக வைக்கலாம். இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். குழம்பு கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன், நான் காட்டுறேன். நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் உப்பு ஆட் பண்ணுறேன். குழம்பு கொதிச்சதும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சிம்மிலே கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸு சிம்மில் கொதித்து வந்ததுன்னா எண்ணெய் திரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அந்த பருப்பை உருண்டை பண்ணி போடணும். சிம்மில் இருக்கும்போது போடும்போது காட்டுறேன். இங்கே பாருங்கள் நான் சிம்மில் வச்சுருக்கேன். மெதுவாக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் காட்டுறேன். எண்ணெய் திரிஞ்சு வரும் அப்படியே. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச பருப்பை உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றா போடணும். சிம்மிலே தான் வேகணும். இல்லைன்னா அந்த பருப்புலாம் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக கொதிச்சுதுன்னா அப்படியே குழம்போட மிக்ஸ் ஆயிரும். ஒன்று ஒன்றா போடுங்க. அவ்வளோதான். சிம்மிலே ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் வேகணும். அந்த உருண்டை ரொம்ப பெருசாக போட்டால் டைம் எடுக்கும். மேலே வேகும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரமும் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மேலே பால் மாதிரி மிதக்கும் அந்த உருண்டை. அது மிதக்கும் போது காட்டுறேன் நான். எப்படி கொதிக்குது பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு உருண்டை மேலே வந்து மேலே மிதக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் உருண்டை குழம்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.